ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி அக்டோபர் 2 சர்ராப்பாக்கு லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு ஒரு ட்ரிப் போயிட்டு. ஸோ திருத்தணி கோயில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். திருத்தணி கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வந்தாச்சு. ட்ரெயினில் தான் போயிட்டு வந்தோம். ட்ரெயினில் போகிறதுனாலே எனக்கு ரொம்ப பயம். ட்ரெயின்னாலே பயம்னு சொல்லலாம், அது ஏன்னே தெரியாது. ஆனால் ஒரு பயம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ட்ரெயின்னாலே. ட்ரெயினில் தான் போயிட்டு வந்தோம் இன்றைக்கி. நாங்கள் 4 பேர் மட்டும்தான். குட்டியும் பாப்பாவும் ட்ரெயினில் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ட்ரெயினில் போயிட்டு திருத்தணியில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் போயிட்டோம். ஆட்டோவில் மேலே போய் விட்டுட்டாங்க. இங்கே வேப்பம்பட்டிலேருந்து திருத்தணி போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் தான். ஸோ ரொம்பவே கிட்ட தான். ஆனால் நான் இத்தனை வருஷமாக போகாமல் இருந்திருக்கேன். எனக்கு இவ்வளோ கிட்ட இருக்குன்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ போயிட்டு முருகனெல்லாம் தரிசிச்சுட்டு வந்தாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே மலைமையில் போயிட்டு சர்ரப்பா ரொம்ப என்னை பயன்படுத்தி விட்டார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் இல்லையா. இது 360 படிக்கட்டு இருக்கணும், நீ நடந்தே போகணும் சொல்லிட்டு நல்லா பயன்படுத்தி விட்டார். அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. மலை மேலேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முருகனும் ரொம்ப அழகாக பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. மனசு ரொம்பவே திருப்தியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபேமிலியோட அத்தை, மாமா, என்னுடைய குழந்தனார் ஒய்ஃப், அவங்க பாப்பா எல்லாருமே இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். ட்ரெயினில் போயிட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் கூப்பிட்டேன், எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க, அவங்களால வர முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும். திரும்ப வரப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நாங்கள் கரெக்டாக சாமிலாம் பார்த்துட்டு 12:30க்கு வந்தோம். கரெக்டாக இப்போ தான் ட்ரெயின் போச்சுன்னு சொன்னாங்க. அடுத்த ட்ரெயின் 2:15க்கு தான் சொன்னாங்க. ஸோ அந்த 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாச்சு. மற்றபடி ரொம்ப சூப்பரான டேவாக தான் இருந்தது இன்றைக்கி. விஜயதசமி அட்மிஷனில் சர்க்குட்டியை யூகேஜி சேர்க்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் போயிட்டு விசாரிக்க போகிறோம். ஒரு ஸ்கூலில் நாங்கள் விசாரித்தோம். ரொம்ப நல்ல ஸ்கூல் தான், 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. பட் அந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா வேணாமான்னு நான் ரொம்பவே யோசிச்சிட்ருக்கேன். ஏன்னா அதுக்கு வேனில் தான் போயிட்டு வரணும். வேனில் போயிட்டு வரணுன்னா இங்கே வேன் 7:30க்கே வந்துடும்னு சொல்கிறாங்க. 7:30க்கு ஸ்கூலுக்கு போய் சேர்கிறதுக்கு 9 மணி ஆகிடும். ஸோ அவன் ரொம்ப குட்டி பையன் இல்லையா, அவனை எப்படி அவ்வளோ சீக்கிரமாக கிளப்பி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. கிளப்பி அனுப்புனாலும் சீக்கிரமாக சாப்பிடுவானா இல்லை ரொம்ப டயர்ட் ஆகிடுவானான்னு தெரியல. ஈவினிங் அந்த மாதிரி வரதுக்கும் பெரிய பசங்களாம் உட்காந்தா தான் வேன் எடுப்பாங்க. ஸோ வீட்டுக்கு சேர்கிறதுக்கும் 5 மணி ஆகிடும். இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பக்கத்துலேயே சேர்த்துடலாமா? நல்ல ஸ்கூல் தான், பட் 5th வரைக்கும் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே சேர்க்கலாமா இல்லை டிஸ்டன்ஸில் சேர்க்கலாமான்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog இதோட முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.